நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா branch. ஸோ branch அப்படின்னாலே என்னென்னா it lies between two junction. So we already know that what is junction. It is a connection point between three or more element. Okay. ஸோ எப்போவுமே branch அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு சிங்கிள் கண்டினியூஸ் பாத்தாக வந்து இருக்கணும். ஸோ let's see the circuit. ஸோ junction அப்படிங்கிறது என்னென்ன பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், பாயிண்ட் பி, பாயிண்ட் இ. ஸோ branch அப்படிங்கிறது என்னது, it lies between two junction. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா, we are considering a junction B and junction E. ஸோ it lies between two junction சொல்லியிருக்காங்க. ஸோ if we are considering this path alone, ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, B அப்படிங்கிறது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், Eங்கிறது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். ஸோ இன் பிட்வீனில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, B, A, G, F, E. ஸோ இது வந்து ஒரு நமக்கு பிரான்ச். அதே மாதிரி இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா B, C, D, E, இதுவும் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், பிரான்ச் பாயிண்ட். அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்தோன்னா சென்டரில் நமக்கு ஒரு சிங்கிள் கண்டினியூஸ் பாத் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பிரான்ச். ஸோ டோட்டலாக இந்த சர்க்கியூட்டில் வந்து நம்மளுக்கு 3 பிரான்ச் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம ஜென்ரலாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரே ஒரு சிங்கிள் கண்டினியூஸ் பாத் தான் இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங்னா, ஸோ பொதுவாகவே நம்ம இப்போ ஒரு கண்டக்டரை நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா, இங்கேருந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னா இந்த மாதிரி எனக்கு கரண்ட் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் I1ன்னு வைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த கரண்ட் வந்து டிவைட் ஆகும். இங்கே கொஞ்சம் டிவைட் ஆகும், இங்கே கொஞ்சம் டிவைட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை பொறுத்து நம்மளுக்கு டிவைட் ஆகும். ஸோ பட் பிரான்ச் அப்படிங்கிறது என்னென்னா சிங்கிள் கண்டினியூஸ் கரண்ட் பாத். அதில் வந்து நம்மளுக்கு கரண்ட் எப்போவுமே சேமாக தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பாத்தை மட்டும்தான் நம்ம பிரான்ச்சுன்னு சொல்ல முடியும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆயிடுது. ஸோ ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம பிரான்ச்சுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா பிரான்ச் 2 பார்த்தோம் இல்லையா, BCDE. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு இந்த ஒரு சிங்கிள் கண்டினியூஸ் பாத்தை தான் நம்ம பிரான்ச்சுன்னு சொல்லுவோம். பாயிண்ட் ஈக்கு அப்புறம் இது நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் ஈக்கு அப்புறம் நம்ம அதை பிரான்ச் பாயிண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தேர்ட் பிரான்ச் பாயிண்ட் என்னது, சென்டர் பாத். ஸோ இதுவும் சிங்கிள் கண்டினியூஸ் பாத். ஸோ இங்கே நம்மளுக்கு I1 இருக்கும், இங்கே I2 இருக்கும், இங்கே I3. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு அதில் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு பிரான்ச் பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அதில் கரண்ட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே சேமாக தான் இருக்கும், டிவைட் ஆகக்கூடாது. இதை தான் வந்து பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கில் வந்து 3 பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லூப். ஸோ லூப் அப்படின்னாலே என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா லூப் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக அது வந்து ஒரு க்ளோஸ்டு பாத்தாக தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், லூப். ஸோ இந்த சர்க்கியூட் நம்ம பார்த்தோன்னா தெரியும். ஸோ இதில் வந்து க்ளோஸ்டு பாத்தாக இருக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் ஏ கன்சிடர் பண்ணோன்னா, ஸோ A, B, B to E, E to F, தென் F to A. ஸோ எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம லூப்புன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நான் பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணேன்னா B, C, D, E, B. இது ஒரு லூப். அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கில் இன்னொரு லூப் இருக்குது. அது என்னென்னா A, B, C, D, E, F, G, A. எந்த பாயிண்டில் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே பாயிண்ட்லேயே ஒரு நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், லூப். ஸோ லூப் அப்படிங்கிறதுனால என்னென்னா இட் இஸ் அ க்ளோஸ்டு பாத். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கில் 3 லூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெஷஸ்.
ஸோ மெஷஸ்க்கும் லூப்புக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகக்கூடாது. இப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்து 3 லூப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லூப், இது ஒரு லூப், தென் இது ஒரு லூப், அதுக்கப்புறமா இந்த என்டையர் நெட்வொர்க் சேர்ந்தது ஒரு லூப்புன்னு பார்த்தோம். ஸோ இந்த தேர்ட் லூப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த தேர்ட் லூப்பில் நம்ம பார்த்தோன்னா அதில் வந்து நம்மளுக்கு 2 லூப் வந்து டிவைட் ஆகுது. லூப் 1 அண்ட் லூப் 2 லூப் 2 வந்து லூப் 3ல் வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகுது. ஸோ அப்போ லூப் 3 வந்து இட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் அ மெஷ். ஸோ லூப்புக்கும் மெஷ்ஷுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வந்து டிவைட் ஆகக்கூடாது, அதை தான் நம்ம மெஷ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுலேருந்து 2 இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆல் மெஷஸ் ஆர் லூப் பட் ஆல் லூப்ஸ் ஆர் நாட் மெஷஸ். ஸோ இந்த லூப் நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா, ஸோ இது வந்து நம்ம மெஷ்ஷாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ ஆல் மெஷஸ் ஆர் லூப்ஸ் பட் ஆல் லூப்ஸ் ஆர் நாட் மெஷஸ். ஸோ இங்கே நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், ஆல் ஜங்ஷன் ஆர் நோட் பட் ஆல் நோட்ஸ் ஆர் நாட் ஜங்ஷன். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து சம் பேசிக் டேர்ம்ஸ் while we learning in many laws and theorems. ஸோ நம்ம சர்க்கியூட்டில் இனிமேல் நம்ம பார்க்க போகிற எல்லா லாஸ் அண்ட் தியரம்ஸ் இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பேஸ். ஸோ இந்த பேஸ் தெரியாமல் நம்ம வந்து எதுவுமே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தம் வந்து 2 லா இருக்குது, கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்ட் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படின்னா என்னென்னா, first let's see the statement. At any junction, the algebraic sum of the current entering and leaving a junction in an electrical circuit is equal to 0. At any junction னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சர்க்கியூட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதில் நம்ம ஜங்ஷன் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ ஜங்ஷன் நம்ம எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோனாலே நம்ம எந்த ஜங்ஷன் பாயிண்ட்னாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த பாயிண்ட்டை வேணாலும், எந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை வேணாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அட் எனி ஜங்ஷன் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட் என்டரிங் அண்ட் லீவிங் எ ஜங்ஷன். ஸோ ஒரு ஜங்ஷன் நம்ம பார்த்தோன்னா அதில் கரண்ட் என்டர் ஆகலாம், இல்லைனா லீவ் ஆகலாம். ஸோ இந்த டோட்டல் அல்ஜிப்ரிக் இருக்குது இல்லையா, இந்த டோட்டல் அல்ஜிப்ரிக் சம் தான் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க் நம்ம பார்த்தோன்னா ஹியர் வி ஹாவ் அ ஜங்ஷன் ஏ. இது ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க் கிடையாது, ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் ஏ நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட் கரண்ட் பாத் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹியர் வி ஹாவ் I1, I2, I3, I4, I5, I6. ஸோ இதில் பார்த்தோன்னா எங்கெங்கே கரண்ட் என்டர் ஆகுதுன்னு பார்க்கணும். ஜங்ஷன் ஏல வந்து நம்மளுக்கு I1 வந்து என்டர் ஆகுது, I2 என்டர் ஆகுது, அதே மாதிரி I5 வந்து என்டர் ஆகுது. ஸோ அப்போ என்டரிங் கரண்ட் வந்து I1, I2, I5 அண்ட் லீவிங் கரண்ட் பார்க்கும்போது I3, I4 அண்ட் I6. ஸோ அப்போ என்டரிங் கரண்ட் அப்படிங்கிறது என்னது, I1 + I2 + I5. தென் லீவிங் கரண்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து நெகட்டிவ் சைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ -I3, -I4, -I6 which is equal to 0. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து கிளியர் ஐடியா வரும். Let's see the example. Find the current I in the circuit shown in figure. ஸோ இந்த சர்க்கியூட் நம்ம பார்த்தோன்னா இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்து இருக்குது, அதுக்கப்புறமா 3 எலமெண்ட் இருக்குது, ரெசிஸ்டர் எலமெண்ட் வந்து 3 இருக்குது. இதோட கரண்ட் பாத்தும் வந்து இவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தோன்னா 4 ஆம்பியர் இருக்குது. இந்த ரெசிஸ்டரில் வந்து நம்மளுக்கு 2 ஆம்பியர் இருக்குது. ரெசிஸ்டர் 2ல் வந்து 3 ஆம்பியர்,
ரெசிஸ்டர் 3ல் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னாலே முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், ஜங்ஷன் பாயிண்ட் பார்க்கணும். எத்தனை ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். அதில் எந்த ஜங்ஷன்னாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு நெட்வொர்க்கில் 4 ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குன்னா ஏதாவது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நம்ம கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கில் எத்தனை ஜங்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கணும். ஜங்ஷன் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ கனெக்ஷன் பாயிண்ட் பிட்வீன் 3 or more எலமெண்ட். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா, இந்த பாயிண்ட் நான் எடுத்துட்டேன்னா இதில் வந்து எனக்கு 4 ஆம்பியர் இருக்குது. இங்கே வந்து எனக்கு எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ ஒரே எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஜங்ஷன் பாயிண்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் நான் எடுத்தாலும் இங்கேயும் எலமெண்ட் இல்லை, இங்கேயும் எலமெண்ட் இல்லை. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்தாலும் இங்கேயும் எலமெண்ட் இல்லை, இங்கேயும் எலமெண்ட் இல்லை. இந்த பாயிண்ட் எடுத்தேன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது. பட் ஜங்ஷன் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ கனெக்ஷன் பாயிண்ட் பிட்வீன் 3 or more எலமெண்ட். ஸோ இங்கே மேலே என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கீழேயும் இருக்குது. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டில் ஜங்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த சர்க்யூட் நம்ம பார்க்கும்போதே அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும். அது என்னென்னா ஷார்ட் சர்க்யூட் பாத். ஸோ இந்த சர்க்யூட்டில் நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட் பாத் இருக்குது. திஸ் இஸ் ஷார்ட் சர்க்யூட் பாத் 1, ஷார்ட் சர்க்யூட் பாத் 2. ஷார்ட் சர்க்யூட் பாத் அப்படின்னா என்ன இருக்கணும், அந்த பர்டிகுலர் பாத்தில் எந்த எலமெண்ட் அந்த எந்த சோர்ஸும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்போ 2 ஷார்ட் சர்க்யூட் பாத் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம், ஷார்ட் சர்க்யூட் பாத் ஆர் கன்சிடர்ட் அஸ் அ சிங்கிள் நோட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஒரு சிங்கிள் நோடாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதையும் ஒரு சிங்கிள் நோடாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த சர்க்யூட்டில் நம்மளுக்கு 2 ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குது, ஜங்ஷன் ஏ அண்ட் ஜங்ஷன் பி. இதை தான் வந்து கீழே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டை எடுத்து அதில் வந்து நம்ம கிர்ச்சாஃப் கரண்ட் லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா ஜங்ஷன் ஏ எடுத்திருக்கேன். ஜங்ஷன் ஏல வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன நோட் பண்ணணும், என்டரிங் கரண்ட். ஸோ ஜங்ஷன் ஏல எது என்டர் ஆகுதுன்னா 4 ஆம்பியர் என்டர் ஆகுது. அதே மாதிரி 4 ஆம்பியர் என்டர் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது 3 ஆம்பியர் வந்து என்டர் ஆகுது. ஸோ அப்போ என்டரிங் கரண்ட் வந்து என்னது 4 + 3 which is equal to லீவிங் கரண்ட் வந்து என்னது, இந்த பாயிண்ட்லேருந்து எது லீவ் ஆகுது, 2 ஆம்பியர் லீவ் ஆகுது. தென் அன்னோன் கரண்ட் வந்து லீவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 2 + I. ஸோ 4 + 3 which is equal to 7, 2 + I இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அன்னோன் கரண்ட் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ I which is equal to 7 - 2 that is 5. ஸோ இது வந்து 5. இதே மாதிரி நம்ம ஜங்ஷன் பி எடுத்தும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னாலே ஃபஸ்ட்டு அந்த சர்க்யூட்டில் எத்தனை ஜங்ஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஜங்ஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா ஏதாவது ஒரு ஜங்ஷன் எடுத்து நம்ம அந்த லாவை அப்ளை பண்ணோன்னா, அதாவது என்டரிங் கரண்ட் which is equal to லீவிங் கரண்ட். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணோனாலே டைரெக்டாக நம்ம அன்னோன் கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்படின்னாலே என்னென்னா, லெட்ஸ் see the statement. The algebraic sum of change in voltage around a closed loop is equal to 0. இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் இன் வோல்டேஜ் அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய நெட்வொர்க், ஒரு நெட்வொர்க்கில் நம்ம கேவிஎல் வந்து அப்ளை பண்ண போகிறோன்னா அது வந்து கண்டிப்பாக க்ளோஸ்டு லூப்பாக வந்து இருக்கணும். க்ளோஸ்டு லூப் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்கணும். அதை தான் நம்ம க்ளோஸ்டு லூப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சமேஷன் del VI which is equal to 0. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ இதே கண்டிஷன் தான் நம்ம மெஷ் அனாலிசிஸ்லையும் பார்ப்போம். அதாவது மெஷ் அனாலிசிஸில் கேவிஎல் அப்ளை பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது இந்த 4 கண்டிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, கண்டிப்பாக வந்து அந்த நெட்வொர்க் வந்து க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும்.
க்ளோஸ்டு லூப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அதை லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நெட்வொர்க்கில் எத்தனை லூப் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இனிஷியலாக செக் பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா டைரக்ஷன் ஆஃப் லூப். ஸோ டைரக்ஷன் ஆஃப் லூப் அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாத் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ஷன் ஆஃப் லூப் அப்படி இல்லைன்னா பாத்துன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளாம் வந்து கன்சிடர் பண்ணுறது, நம்ம வந்து டிசைட் பண்ணுறது தான் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் லூப். ஸோ இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நான் ஒரு கிளாக் வைஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டைரக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லூப்போட டைரெக்ஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. இது கிளாக் வைஸாகவும் இருக்கலாம். செகண்ட் ஒனில் பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது. தென் தேர்ட் ஒனில் நீங்கள் பார்த்திங்கன்னா 2 லூப் இருக்குது. இந்த 2 லூப்பில் ஃபஸ்ட் ஒனில் கிளாக் வைஸாக இருக்குது, செகண்ட் ஒனில் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இது ஆன்டி கிளாக் வைஸாகவும் இது கிளாக் வைஸாகவும் இருக்கலாம். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் லூப் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறது. இது வந்து கிளாக் வைஸாக இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு லூப் கிளாக் வைஸ் இன்னொரு லூப் ஆன்டி கிளாக் வைஸாகவும் இருக்கலாம். ஸோ இது எப்படினாலும் இருக்கலாம். இது வந்து இட்ஸ் அப் டு யூ. ஓகே. ஸோ தேர்ட் கண்டிஷன் என்னென்னா கரண்ட்டோட டைரெக்ஷன். ஸோ லூப்போட டைரெக்ஷன் பார்த்துட்டோம், அது நம்ம டிசைட் பண்ணுறது. பட் கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா இதில் வந்து 2 இருக்குது. அதாவது ஒன்று சோர்ஸில் கரண்ட் டைரெக்ஷன் எப்படி இருக்கும், எலமெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சோர்ஸ் அப்படிங்கிறது வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கலாம், இல்லைனா கரண்ட் சோர்ஸாக இருக்கலாம். எலமெண்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டராக இருக்கலாம், கெப்பாசிட்டராக இருக்கலாம், இண்டக்டராக இருக்கலாம். இது எல்லாமே எலமெண்ட்ஸ். ஸோ கரண்ட்டில் வந்து சோர்ஸில் வந்து நம்மளுக்கு கரண்ட் பாத் எப்படி இருக்கும், எலமெண்ட்ஸில் கரண்ட் பாத் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, பேட்ரி, தட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. ஸோ இது வந்து பாத்து வந்து நம்ம டிசைட் பண்ணுறது. இது வந்து கிளாக் வைஸில் நான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்து வோல்டேஜ் ட்ராப் வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோன்னா, இங்கே பார்த்தோன்னா இதில் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் என்டர் ஆகி நெகட்டிவில் வந்து லீவ் ஆகுது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டைரெக்ஷன் ஆஃப் லூப், அந்த பாத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் என்டர் ஆகி நெகட்டிவில் வந்து லீவ் ஆகுது. ஸோ நீங்கள் எதில் லீவ் ஆகுதோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவில் லீவ் ஆகுது. ஸோ நெகட்டிவில் லீவ் ஆச்சுன்னா த சேஞ்ச் இன் வோல்டேஜ் ΔV அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னா தட் இஸ் -E. இதே மாதிரி இந்த செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற பாத் டைரெக்ஷன் வந்து பாசிட்டிவில் லீவ் ஆகுது. ஸோ பாசிட்டிவில் லீவ் ஆச்சுன்னா த சேஞ்ச் இன் வோல்டேஜ் ΔV விச் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் E. அதை நம்ம வோல்டேஜ் கெயின்னு சொல்லுவோம். இது வந்து சோர்ஸ். இதே மாதிரி இங்கே கரண்ட் சோர்ஸ் இருந்தாலும் இதே கண்டிஷன் தான். நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லூப் டைரெக்ஷன் நெகட்டிவில் லீவ் ஆச்சுன்னா சேஞ்ச் இன் வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் சைனில் வரும். பாசிட்டிவில் லீவ் ஆச்சுன்னா சேஞ்ச் இன் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் சைனில் வரும். இதே மாதிரி எலமெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அது ரெசிஸ்டராக இருக்கலாம், கெப்பாசிட்டராக இருக்கலாம், இண்டக்டராக இருக்கலாம். ஸோ எலமெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது we should consider both direction of loop as well as the current direction. கரண்ட் டைரெக்ஷனுங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா. லூப் டைரெக்ஷன் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். லூப் டைரெக்ஷனுங்கிறது கிளாக் வைஸாக இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம். ஸோ இந்த தேர்ட் ஒனில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து லூப் டைரெக்ஷன், இதே மாதிரி இங்கே வந்து கரண்ட் டைரெக்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கரண்ட் டைரெக்ஷன் நம்ம பின்னாடி பெரிய சர்க்யூட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கரண்ட் டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் கரண்ட் டைரெக்ஷனும் லூப் டைரெக்ஷனும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். அப்போ சேஞ்ச் இன் வோல்டேஜ் ΔVங்கிறதுல நெகட்டிவ் சைன் வரும். தட் இஸ் -I into R. Voltage which is equal to I into R. Ohm's law. So ΔV which is equal to I into R. இதே மாதிரி இந்த ஃபோர்த்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு எப்படி இருக்குது, கரண்ட் டைரெக்ஷன் அண்ட் லூப் டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, அப்போஸ் பண்ணுது. ஸோ அப்போஸ் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்னா கெயின் ஆகும். ஸோ ΔV which is equal to positive IR. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த தேர்ட் கண்டிஷன்
நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபோர் கண்டிஷன்லையுமே தேர்ட் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், தென் எலமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். சோர்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது எதில் லீவ் ஆகுதோ அதை வந்து நம்ம நெகட்டிவில் லீவ் ஆச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும், பாசிட்டிவில் லீவ் ஆச்சுன்னா வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும். இதே மாதிரி எலமெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது கரண்ட் டைரெக்ஷனும் பார்க்கணும், லூப் டைரெக்ஷனும் பார்க்கணும். ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும், ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஸோ இந்த சர்க்யூட்டில் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது 6 வோல்ட், தென் ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, தட் இஸ் 5 வோல்ட். உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த எலமெண்ட் இருக்குல்ல ரெசிஸ்டர், அதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்படின்னாலே என்னது, க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் அரவுண்ட் அ க்ளோஸ்டு லூப் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேருந்து நான் கன்சிடர் பண்ணேன்னா இதுதான் ஒரு லூப். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேனோ அங்கேயே நான் முடிக்கணும். ஸோ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிஷியலாக வந்து எனக்கு என்ன இருக்குது, 6 வோல்ட் இருக்குது. இனிஷியலாக எனக்கு இங்கே சோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னது, ஒரு சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும், கரண்ட் டைரெக்ஷனையும் பார்க்கணும், லூப் டைரெக்ஷனையும் பார்க்கணும். இங்கே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய லூப் டைரெக்ஷன் வந்து கிளாக் வைஸ், இது நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி பண்ணாலும் சேமாக தான் வரும். ஸோ கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆரோ மேலே இருக்குது, அதே மாதிரி இங்கே கரண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கணும், கரண்ட் டைரெக்ஷனும் லூப் டைரெக்ஷனும் சேமாக இருக்கா இல்லைனா ஆப்போசிட்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதில் நம்மளுக்கு எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஓகே, ஸோ சோர்ஸ் டைரெக்ஷனும் லூப் டைரெக்ஷன், சோர்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒன்லி பாசிட்டிவில் லீவ் ஆகுதா நெகட்டிவில் லீவ் ஆகுதான்னு மட்டும்தான் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவில் லீவ் ஆகுதா நெகட்டிவில் லீவ் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே எதில் லீவ் ஆகுது, பாசிட்டிவில் வந்து லீவ் ஆகுது. லூப் டைரெக்ஷன் வந்து பாசிட்டிவில் லீவ் ஆகுது. ஸோ அப்போ என்ன வரும், பாசிட்டிவில் லீவ் ஆச்சுன்னா ப்ளஸ் 6 வோல்ட். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, எலமெண்ட் இருக்குது. எலமெண்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது கரண்ட் டைரெக்ஷனையும் பார்க்கணும், லூப் டைரெக்ஷனையும் பார்க்கணும். கரண்ட் டைரெக்ஷன் இப்படி இருக்குது, லூப் டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா -V. இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அகைன் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து லூப் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவில் என்டர் ஆகி நெகட்டிவில் லீவ் ஆகுது. ஸோ நெகட்டிவில் லீவ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் சைன் போடுவோம். ஸோ -5 which is equal to 0. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 6 minus 5 நம்மளுக்கு 1 வரும். இங்கே -V இருக்குது. ஸோ ஃபைனலாக V which is equal to 1 volt. இதில் வந்து நம்ம கரண்ட்டும் கால்குலேட் பண்ணலாம். ஓம்ஸ் லா படி I is equal to V/R. ஸோ V வந்து நம்மளுக்கு எவ்வளோ, 1 இருக்குது. ரெசிஸ்டரோட வேல்யூ எவ்வளோ, 2 ohm. ஸோ 1/2 which is equal to 0.5 ஆம்பியர். ஸோ இதுதான் வந்து கிர்ச்சாஃப்ஸ் லா. ஸோ எப்போவுமே வந்து ஒரு சோர்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது எதில் லீவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டில் பார்க்கும்போது லூப் டைரெக்ஷன், கரண்ட் டைரெக்ஷன் இது ரெண்டுமே சேமாக இருக்கா அப்போஸாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம KVL வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த தேர்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி KVL நம்ம அப்ளை பண்ண போகிறோன்னா அந்த பர்டிகுலர் சர்க்யூட் வந்து க்ளோஸ்டு லூப்பாக வந்து இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிர்ச்சாஃப் லா. தேங்க்யூ.